பச்சை மருதாணி இடத்துல அதை அப்படியே உருவி மிக்சியில அரைச்சு தள்ள பேக் போடலாமா? அது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ரா ரைஸ் இருக்கு இல்லையா, அதை சோப் பண்ணிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிக்கிறாங்க. பாயில் பண்ணும்போது அது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை வடிகட்டி அதை ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணாங்க. அது ஹேர் ஸ்பா பண்றதுக்கு ஈக்குவல். அப்பா ஸோ ஃபிளாக்ஸீட் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஹோம்மேட் கண்டிஷனர் சூப்பரா சொல்லுங்க. எளிய மக்களுக்கு வந்து ஈஸியா ரொம்ப காஸ்ட்லியா எல்லாமே ரெடி பண்றாங்க. தேங்காய் பால் எடுத்து நல்லா திக்கா நம்ம பால் எடுத்து ஒரு அரை முடி எடுத்தாலே போதும். மேல இருக்கிற ஹேர் நீங்க கண்டிஷனர் போட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்க கை இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க லைட்டா அப்ளை பண்ணாலே போதும் கண்டிஷனர். அது இல்லாம கண்டிஷனர் போட்டுட்டு ஹேர் நல்லா ரின்ஸ் பண்ணணும். அந்த கண்டிஷனர் நம்ம தலையில இருந்தா ஹேர் போட்டோம், அது யாருக்குமே தெரியாது இல்ல. ஃபாஸ்டா போறதால கடகடன்னு எடுத்து அப்ளை பண்ணிட்டு 2 சொம்பு தலையில ஊத்திட்டா ஃபினிஷ்னு நினைச்சுக்கலாம். அந்த கண்டிஷனர் இப்போ யூஜுவலா ஷாம்பு போட்டுட்டு நம்ம வாஷ் பண்றது விட கண்டிஷனர் அப்ளை பண்ண ஷாம்பு கண்டிஷனர் எவ்வளவு நேரம் தலையில இருக்கணும் அது தெரியல. 5 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் தான். வணக்கம் மக்களே. சோ நம்ம கூட வந்து பியூட்டி எக்ஸ்பர்ட் ஜானகி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். சோ உங்களோட பதிவுகள் நிறைய மக்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம். சம்மர்ல பெரும்பாலும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப நான் அட்ரஸ் பண்ணுறேன்னா, ஹெல்மெட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அது வெயில்ல அது ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ஹேர் ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஹேர் வந்து நமக்கு எப்பவுமே மாய்ஸ்சரா இருக்கும். மாய்ஸ்சர் இல்லைனாலே ஹேர் வந்து ஸ்டிக்கி ஆயிடும். ஸோ இப்ப சம்மருங்கிறதால நம்ம ஹேர் வாஷ் ரெகுலரா எடுத்துக்கணும். 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட பாடியோட ஹீட்டும் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் வந்து மாய்ஸ்சரா இருக்கும். ஹேர் வந்து மாய்ஸ்சர் லெவல் குறையும் போது ஹேர் பிரேக் ஆகும், ஃபால் ஆகும். ஸோ அதனால ஹேர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம மாய்ஸ்சரா வச்சுக்கணும். ஸோ மாய்ஸ்சரா வச்சுக்கணும். இப்படி என்னெல்லாம் பண்ணா நம்ம ஹேர் மாய்ஸ்சரா இருக்கும்? ஆயில் அப்ளை பண்ணணும், பேக்ஸ் போடலாம், அண்ட் ஒரு நல்ல சீரம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணா நீங்க எவ்வளவு நேரம் ஹெல்மெட் போட்டா கூட ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம வாஷ் பண்ணாம ஹெல்மெட்டை போட போட நமக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஸ்வெட் ஆகும்போது தான் ஹேர் ஸ்டிக்கி ஆகும். ஹேர் ஸ்டிக்கி ஆகும்போது என்ன ஆகும்? பிரேக் ஆகும், ஃபால் ஆகும். பச்சை மருதாணி இடத்துல அதை அப்படியே உருவி மிக்சியில அரைச்சு தள்ள பேக் போடலாமா? அது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. என்ன பெனிஃபிட் கொடுக்கும்? பாடியோட ஹீட் ஃபர்ஸ்ட் குறையும், அண்ட் ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷனர். அண்ட் மருதாணி போடும்போது நமக்கு ஹேர் என்ன ஆகும்னா ட்ரை ஆகும். ஸோ அதை பச்சையா அப்படியே போடாம அந்த ட்ரைனஸ் போக்குறதுக்காக நம்ம ஒரு எக் அதுல போட்டுக்கலாம். அதர்வைஸ் ஆல்மண்ட் ஆயில், இல்ல ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், தயிர் அண்ட் கோகோனட் மில்க், இதை நம்ம அதோட ஆட் பண்ணும்போது அதோட ட்ரைனஸ் போகும். ஸோ இதை ஆட் பண்ணி போடலாம். சில பேர் சொல்லுவாங்க மருதாணி அந்த மாதிரி போட்டா ஹேர் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ கிரே ஹேர் இருக்கும்போது ஹேர் கலர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ கிரே இல்லாத போது அது சேஞ்ச் ஆகாது, அது ஒரு ஸ்டைலிஷ் கலரா தான் இருக்கும். ஸோ கிரே இருந்தா கண்டிப்பா சேஞ்ச். ஓகே. ஸோ இதை தாண்டி இந்த வெந்தயம் பாசிப்பருப்பு பேக் நல்லதா? ரொம்பவே நல்லது. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஷாம்பூஸ் அவங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லது. வெந்தயம் வந்து அவ்வளவு நல்ல குளிர்ச்சி நமக்கு ஹேருக்கு. நம்ம பாடியோட குளிர்ச்சியே அதை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம வெந்தயம் அண்ட் பாசிப்பருப்பு அண்ட் கர்டு, தென் இப்போ வந்து கருஞ்சீரகம் கூட யூஸ் பண்றாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஊற வச்சுட்டு அதை ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆலோவேரா எல்லாம் போட்டுட்டு தலையில நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் சோப் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷனரா இருக்கும். ஃப்ரூட்ஸ் வச்சு ஹேருக்கு பேக் போடலாமா? ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது ஹேருக்கு. ஸோ நம்ம இதுதான் நமக்கு ரெக்கமெண்டட். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோகோனட் மில்க் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட். அண்ட் ரைஸ் வாட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. கஞ்சி தண்ணியும் யூஸ் பண்றாங்க, நம்ம வாட்டரும் யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப நல்லது. அண்ட் செம்பருத்தி பூ அதெல்லாம் நல்லது. அதெல்லாம் நம்ம பேக் பண்ணி போடலாம். இன்னொன்னு ஏதாவது வந்துட்டு இந்த கஞ்சி தண்ணி அப்படின்ற போது நீங்க அரிசி கழுவின தண்ணி சொல்றீங்களா இல்ல சாதம் வடிச்ச தண்ணி? வடிச்ச தண்ணி. ரைஸ் வாட்டர்ங்கும் போது அது கஞ்சி தண்ணி இல்ல, வடிச்ச தண்ணி. வடிச்ச தண்ணி கிடையாது, சோப் பண்ற தண்ணி. கஞ்சி தண்ணினா வந்து வடிக்கிறது. அதுல உப்பு போட்டு வடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உப்பு போடக்கூடாது. உப்பு இல்லாம தான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஏன்னா சில பேர் வந்துட்டு மேம் சொன்னாங்க உப்பு போடக்கூடாது. அது ஒரு காலத்துலதான் நமக்கு ரைஸ்ல உப்பு போட்டு வடிச்சாங்க, அதனால அதுல உப்பு இப்ப யாரும் அது பண்றது கிடையாது. சோ அதனால உப்பு போடக்கூடாது. உப்பு வெறும் நார்மல் வாட்டர். ஓகே. அது இல்லாம இப்போ
சீட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்ல கண்டிஷனிங் இருக்கு. சோ ஃபிளாக்ஸ் சீட் அண்ட் ரைஸ், ரா ரைஸ் இருக்கு இல்லையா, அதை சோப் பண்ணிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிக்கிறாங்க. பாயில் பண்ணும்போது அது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை வடிகட்டி அதை ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 20 minutes கழிச்சு வாஷ் பண்றாங்க. அது ஹேர் ஸ்பா பண்றதுக்கு ஈக்குவல் இருக்கு. ஸோ ஃபிளாக்ஸ் சீட் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி குடிச்சா சுகரே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்துட்டு அதோட நம்ம வந்து கார்ன்ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, நம்ம சோளமோடது, அதை மிக்ஸ் பண்ணி கண்டிஷனராவே ரெடி பண்ணிக்கிறாங்க. ஹெர்பல் கண்டிஷனர். சோ இதை நீங்க ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளாக்ஸ், அதோட ஃபிளாக்ஸ் சீட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மூணையும் நீங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். சோ நம்ம ஹேர் பேக்காவே கண்டிஷனராவே அதை யூஸ் பண்றோம். ஓகே, ஹோம்மேட் ஷாம்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஹோம்மேட் ஷாம்பு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாம்பு நட்ஸ் கிடைக்கும். நமக்கு அதுதான் நமக்கு மெயின் இன்கிரீடியன்ட் ஷாம்புல. சோ அதை வாங்கி நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுல இருக்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடணும். அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். இதோட நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது அண்ட் ஆலோவேரா, ஹைபிஸ்கஸோட லீஃப் இருக்கு இல்லையா, இது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி இதையும் அதையும் ஈக்குவலா நம்ம கிரைண்ட் பண்ணி வடிகட்டி அதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணணும்னா அதுல கொஞ்சம் நம்ம இது கெமிக்கல் யூஸ் பண்ணணும். அந்த பயோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணணும். சோ அது யூஸ் என்ன போடணும், கரெக்ட் நம்ம கடையிலேயே கிடைக்கும். பயோ கெமிக்கல் ஷாப்ஸ்ல கிடைக்கும். சோ அது நம்ம போட்டோம்னா அது ஒரு 1 month நம்ம வச்சுக்கலாம். அது போடலைன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு 7 days யூஸ் பண்ணலாம். பரவாயில்லையே, வாரம் அரைக்கலாம். அது பெஸ்ட். மக்களுக்கு இதை விட என்ன, அது பெஸ்ட். சோ நம்ம என்ன வேணாலும் அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீடு, வெந்தயம், பாசிப்பயிறு இது எல்லாமே சேர்த்து ஊற வச்சு அதோட சீக்காயம் போட்டுக்கிறாங்க. சீக்காயம் போட்டு ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி அப்படியே ஷாம்புவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வடியெல்லாம் கட்ட தேவையில்லை, வேணாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேர் வந்து நல்லா விளக்கெண்ணெய் நல்லா ஊற வைப்பாங்க. ஆனா ஏன் நாங்க ஷாம்பு போடுறோம் அப்படின்னா, நிறைய எண்ணெய் ஊற வச்சு நாங்க தலை குளிக்கிறப்போ அந்த பிசுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அது வந்து இந்த பேக்லயோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷாம்புவை போட்டா போயிடுமா? நீங்க வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு நீங்க எவ்வளவு தலையில எண்ணெய் இருந்தாலும் அது அப்படியே போயிடும். வெந்தயம் அந்த காலத்துல நம்ம யூஸ் பார்த்துருக்கீங்களா, நம்ம சேக்கடை அரைக்கும் போது ரைஸ் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ரைஸ் வந்து அது பிசுக்கு எடுத்துரும். அரப்புத்தூள் கூட நிறைய பேர் போடலாம். அதுதான் அரப்புத்தூள், சேக்காய் தூள் தான் அரப்புத்தூள். சோ இதெல்லாமே நம்மளோட ஆயில் எடுத்துரும். அதுக்குதான் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நம்ம வெந்தயமே அதை எடுத்துரும். நீங்க நல்ல தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க, வெந்தயமும் ஹைபிஸ்கஸும் அரைச்சு போட்டு குடிங்கன்னா அது எங்க போச்சுன்னு தெரியாது. அவ்வளவு ஆயிலும் எடுத்துரும். ஓகே, அடுத்து ஹோம்மேட் கண்டிஷனர் ஒன்று சூப்பரா சொல்லுங்க. எளிய மக்களுக்கு வந்து ஈஸியா ரொம்ப காஸ்ட்லியா எல்லாமே ரெடி பண்றாங்க. தேங்காய் பால் எடுத்து நல்லா திக்கா நம்ம பால் எடுத்து ஒரு 1/2 முடி எடுத்தாலே போதும். 1/2 முடி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடைச்சிடும் நமக்கு. அதோட நம்ம இது கார்னை லைட்டா காய்ச்சணும், அது கெட்டியாயிடுமா. அதோட இந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes வச்சீங்கனாலே அது திக் ஆயிடும். அதை எடுத்து ஆற வச்சுட்டீங்கன்னா சூப்பர் குட் கண்டிஷனர். அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். 1 week யூஸ் பண்ணலாம். அது சும்மா ஹேர் பேக் மாதிரி போட்டு அலசிக்கலாம். நீங்க இப்போ திடீர்னு நீங்க வெளியில கிளம்ப போறீங்க, தலை ஆயிலியா இருக்குன்னா அதுல 2-3 டிராப் எடுத்து நம்ம சீரம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கண்டிஷனர், ஹேர் பேக் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க இல்லையா, அதுல ஒரு சில எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. பண்ணலாம். லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வேற என்ன மாதிரியான எசென்ஷியல் மக்களுக்கு தெரியாது? மொட்டையா எசென்ஷியல் ஆயில் எது கிடைக்கும், எது முகத்துக்கு, எது ஸ்கின்னுக்கு, எது ரோஸ்மெரி இருக்கு. ரோஸ்மெரி நம்ம ஹேர் போட்டுக்கலாம். லாவெண்டர் ஆயில் ரொம்ப நல்லது, அது போட்டுக்கலாம். நிறைய அரோமா ஆயில்ஸ் இருக்கு. நம்ம அது நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, இப்ப டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரோஸ்மெரி யூஸ் பண்ணலாம். இப்போ மக்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதாவது ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு கெமிக்கல் ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி அடிச்சுக்கிறாங்க. அது வந்து பால்னஸ்லயே கூட போய் விடலாம் இல்லையா? சோ இந்த ரோஸ்மெரி வச்சு இந்த பிளெயின் வாட்டர் வச்சு ஹேர் ஸ்ப்ரே பண்ண முடியும். பண்ணலாம். ரோஸ்மெரி வந்து கொஞ்சம் ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம லவங்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூனு, ரோஸ்மெரி ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, பட்டை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்துட்டு இது 3யும் நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி ஆற வச்சுட்டு அதை நீங்க ஒரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு நீங்க அந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். ஹேர் ஸ்ப்ரே எப்ப அடிச்சு படுத்தா நல்லது, இல்ல வேலைக்கு போகணும்? நைட்ல, எல்லாமே நைட்ல. இப்ப நான் சொன்ன ஹேர் ஸ்ப்ரே நீங்க ரெடி பண்ணிட்டு ஃபுல்லா நைட் ஹேர் ஓபன் பண்ணி நல்லா ஸ்கேல்ப்ல அடிச்சுட்டு ஒரு ஜென்டில் ஒரு 10 minutes மசாஜ் அதை பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுட்டு படுத்துக்கலாம். அதுதான் நல்லது. நிறைய பேபி ஹேர்ஸ் வரும். நல்ல ஹேர்
நமக்கு growthக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஸ்மூத்திங் பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோலாம் ட்ரீட்மெண்ட்ஸ், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப ரஃப்பா இருக்கு. ஸோ அதுக்கு என்னப்பா பண்ணலாம்? ஹேர் ரஃப்னஸ்னா இப்போ ஹேர்ல நமக்கு 3 வெரைட்டி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஹேர், சில்கி ஹேர், வேவி ஹேர், இது அண்ட் கர்லி ஹேர். இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேர். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, உங்களுக்கு கர்லியா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகும்? கர்லி பிடிக்காது, ஸ்ட்ரெயிட் பிடிக்கும். பட் எனக்கு கர்லி பிடிக்கும். சோ அதனால நம்ம அதை மாத்திக்கிறோம். அது நம்மளோட லைஃப் லாங் இருக்கா? இருக்காது. என்ன எவ்வளவு நாள் இருக்கும்? 6 months. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க இப்போ ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு நாள் உங்களுக்கு அது ப்ரொடெக்ட் ஆகும்? அதிகபட்சம் 3 months தான். அவ்வளவு. அதுக்கு மேல ரூட் வந்துடும். அப்போ அது இப்போ கீழே வேற ஹேர், மேல வேற ஹேர், பார்க்கவே நமக்கு நல்லா இருக்காது. சோ நமக்கு என்ன ஹேர் நேச்சுரலா இருக்கோ அதுதான் நம்மளோட நேச்சுரல். இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, வெட்டிங், நீங்க இந்த கர்லியில உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டைம் நீங்க வேற பண்ணிக்கலாமே தவிர உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்தணும்னு நினைச்சா முடியவே முடியாது. சோ அதனால உங்களோட ஹேர் உங்களோட ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க என்ன இப்போ வந்து கர்லி ஹேர் இருக்கும்போது அது ரொம்ப ரஃப் அண்ட் ஃப்ரிஸியா இருக்கும். சோ அதுக்கு நீங்க ஹேர் ஸ்பாவோ இந்த மாதிரி கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணும்போது கர்லி ஹேர் எவ்வளவு அழகான ஹேர், அது ரஃபா இல்லாம மாய்ச்சரா இருக்கும்போது அது ரொம்ப அழகா இருக்கும். சோ இத கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம நமக்கு நேச்சுரலா என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்களே உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருக்கும். சூப்பர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதை தாண்டி சம்மர்ல வந்து ஹேருக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன? வித்தவுட் ஆயில் நம்ம வெளியில போக கூடாது. ஏன்னா சன் டேமேஜ்ல ஹேர் பிரேக் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சோ தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா தண்ணி நீங்க கம்மியா குடிச்சீங்கனாலே பாடி டீஹைட்ரேட் ஆகி முடியதான் உதிரும் ஃபர்ஸ்ட். சோ அது மெயின். சோ நிறைய ஜூசஸ் எடுத்துக்கலாம், ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்பைசியா சாப்பிட்டாலே நமக்கு சம்மருக்கு ஒத்துக்காது. சோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ரொடெக்ஷனா இருக்கும். சும்மா எல்லாரும் சீரம் யூஸ் பண்ண சொல்றாங்க, சகட்டு மேனிக்கு எல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க. அதுவே வந்து ப்ராப்ளம் ஆகும். சீரம் எல்லாம் விட்டுருங்க. சீரமை தாண்டி அதுக்கு நிகரா நம்மளே வீட்ல ஏதாவது ஒரு ரெடி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நான் சொன்னேன், ஃபிளாக்ஸ் சீட் வச்சு நம்ம ஒரு சீரம் ரெடி பண்ணலாம். அண்ட் அலோவேரா இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு சீரம் ரெடி பண்ணலாம். சோ அந்த மாதிரி சீரம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது ஹேர் எதுவும் டேமேஜே பண்ணாது. இந்த கிரிம்பிங் சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் கிரிம்பிங் பண்றாங்க இல்லையா? சோ அது பண்ணி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கு, பயங்கரமா முடி கொட்டுது, ரஃப் ஆயிடுதுன்றாங்க. உண்மையா? ஆமா. இப்போ கிரிம்பிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, மோஸ்ட்லி நம்ம நார்மலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பிரைடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த பிரைடுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம பண்றோம். அப்போ அந்த ஹேர் ஸ்டைல் கலையாம அப்படியே இருக்கிறதுக்காக அந்த கிரிம் பண்றோம். அதை வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருது. சோ ஹேர் அப்படியே இருக்கு, கலையாம இருக்கு, சோ நம்ம டெய்லி இது பண்ணிக்கலாங்கிறதால இப்ப எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா கிரிம்பிங் மிஷின், இப்போ கிரிம்பிங் மிஷின், ஸ்ட்ரைட்னிங் மிஷின் எல்லாமே எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சோ அப்படி அவங்க டெய்லி கிரிம் பண்ணும்போது அது என்ன ஆகும்? ட்ரைனஸ் பண்ணலாம். பட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். கிரிம்பிங் யூஸ் பண்ணும்போது ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஒன்று யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் வந்து வாஷ் பண்ணிடணும். இன்னைக்கு கிரிம் பண்ணீங்கன்னா அதோடய நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் வந்து நைட் நிறைய ஆயில் வச்சு வாஷ் பண்ணணும். அப்பதான் ஹேர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வரும். இப்ப கிரிம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் தான் அந்த ஹேர்ல யூஸ் பண்றோம். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? நான் கிரிம்பிங் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. சோ அதுக்கான ஆஃப்டர் கேர் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி வாங்கினா கூட அதோட ஆஃப்டர் கேர் பண்ணாதான் அது லாங் லைஃப் இருக்கும். அதே மாதிரி இவங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. சோ அப்ப ஹேர் என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை, உடஞ்சு கொட்டிடும். இப்ப நம்ம ஹேர் பாத்தீங்கன்னா யாருமே தலையில முடியே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் பாருங்க, லோ அட்டாச்மெண்ட் ஹேர் வந்துருச்சு. இப்போ யூசுவல் அட்டாச்மெண்ட் நம்ம யாரும் யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப வயசானவங்க, தலையில முடி இல்லாதவங்க, அவங்க தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப டெய்லி எல்லாரும் ஆபீஸ் போறவங்களே அட்டாச்மெண்ட் இங்க சைட்ல தனித்தனியா வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது? இதெல்லாம் தேவை அப்படிங்கறதால எல்லாருக்கும் அது நீட் ஆயிடுச்சு. முக்கியமா ஹேர் பத்தி சொல்லணும்னா ஹேரை வந்து ட்ரை ஆகாம வச்சுக்கணும். கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்றாங்க எல்லாரும். கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணலாம், கண்டிஷனர் ரொம்ப நல்லதுதான். பட் யாருக்குமே அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. கண்டிஷனர் எடுத்து ஷாம்பு மாதிரி தலையில தேய்ச்சுக்கிறாங்க. அப்படி தேய்ச்சா என்ன ஆகும்? ஹேர் ஃபால் ஆகும். கண்டிஷனர் எந்த முடிக்கு தேவை? அவுட்டர்க்கா? ஆக்சுவலா இப்போ நமக்கு உள்ள இருந்து வளர்ற முடி எப்படி இருக்கும்? பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஹெல்தியா இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையில்லை. பட் கீழே இருக்கிற முடி எப்படி இருக்கும்? வளர்ந்து இது எவ்வளோ இயர்ஸ் ஆன முடி. சோ இதுக்கு மட்டும்தான் கண்டிஷனர் தேவை. இதுக்கு கண்டிஷனர் தேவையே இல்லை. சோ அது தெரியாம எல்லாம் கண்டிஷனரை மண்டைக்கு மேல போடுறாங்க. அது கிடையவே கிடையாது. கண்டிஷனர் வந்து கீழே இருக்கிற ஹேருக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹேர் வளர்ந்து, ஆனா இதுக்குதான் தேவை. மேல இருக்கிற ஹேர் நீங்க கண்டிஷனர் போட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்க கை இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க லைட்டா அப்ளை பண்ணாலே போதும் கண்டிஷனர். அது இல்லாம கண்டிஷனர் போட்டுட்டு ஹேரை நல்லா ரின்ஸ் பண்ணணும். அந்த கண்டிஷனர் நம்ம தலையில இருந்தா ஹேர் போட்டோம், அது யாருக்குமே தெரியறது இல்ல. ஃபாஸ்டா போறதால கடகடன்னு எடுத்து அப்ளை பண்ணிட்டு 2 சொம்பு தலையில ஊத்திட்டா
ஃபினிஷ்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கண்டிஷனர் இப்போ யூஸ்வலா ஷாம்பு போட்டுட்டு நம்ம வாஷ் பண்றதை விட கண்டிஷனர் அப்ளை ஷாம்பு கண்டிஷனர் எவ்வளவு நேரம் தலையில இருக்கணும்? அது தெரியல 5 minutes 2 செகண்ட்ஸ் தான். ஓ மை காட். அதுக்கு மேல அந்த கண்டிஷனர் தலையில இருக்கவே கூடாது. இமீடியட்டா வாஷ் பண்ணணும். இமீடியட்டா நிறைய வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் தெரியாம எல்லாரும் நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணா எனக்கு முடி கொட்டுது, கண்டிஷனர் யூஸ் பண்ணா எனக்கு முடி கொட்டுதுன்னா இதை கரெக்டா யாருக்கும் எதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்ப எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நானும் யூஸ் பண்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். வாவ், அதாவது நானே ரொம்ப அப்படியே என்ன சொல்றது மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு எனக்கு உங்களோட டிப்ஸ் எல்லாம். ஸோ இவ்வளோ சிம்பிளா ஒரு ஃபேஸுக்கு ஹேருக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ மக்களுக்கு தொடர்ந்து நம்ம ஜானகி மேடத்தோட எபிசோட்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் வந்து நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் பண்ணலாங்க. ஸோ ஜானகி, உங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்களோட யூத் தமிழ் நேயர்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.